அம்மா! ஐயோ அம்மா! என்னடா இன்னும் நீ தூங்கலையா? ஐயோ தூக்கம் வரலையே, ஆவிதானே வருது. என்னது? இல்ல தூக்கம் வராம இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது வாய் வழியா கொட்டாய் வருதுன்னு சொன்னேன். எனக்கு இப்ப ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணும். என்ன? நான் உனக்கு ஒரே பிள்ளை தானா? ஏ நீ என் புள்ளதான்? ஐயோ அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. நான் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா இல்ல உனக்கு பிறந்த ரெட்ட குழந்தைகள்ல நான் ஒருத்தன? ராமு, உனக்கு உனக்கு இது எப்படி தெரியும்? அப்படின்னு? ஆமாப்பா, என் ரெட்ட பிள்ளைகள ஒருத்தன் தான் நீ. உங்க அப்பா இன்னொருத்தியோட வாழ்ந்ததால அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன். அவர் பிரிஞ்சு போகும்போது ரெட்ட பிள்ளைகள ஒரு பிள்ளைய தான் வளர்க்கறதா சொல்லி எடுத்துட்டு போனார். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன்னா, உனக்கு உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசை வந்து உங்க அப்பாவோட தொடர்பு ஏற்பட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடுவியோன்னு பயந்தேன். உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டுமாவது எனக்கே சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ராமு, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவை பாத்தியா இல்ல உன் தம்பியை பாத்தியா? இல்ல அவங்க எல்லாம் நான் எப்படி பார்க்க போறேன்? யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அதை நான் நம்பல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. யாரோ என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது. இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் ரெட்டையா பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும்னு நான் புஸ்தகத்தெல்லாம் படிச்சிருக்கேன். அதனாலதான் உன்னை கேட்டேன். ஐயா நீ என்னமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? இதெல்லாம் தெரிஞ்சனால உங்ககிட்ட இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சிருவா போது. நீ போய் படு, தூங்க. குட் நைட். தம்பி, ஹலோ. இருக்க சொல்லு. இது வேற சொல்லணுமா? அதான் கதவெல்லாம் தன்னால அடிச்சுக்குதே. அடே சாரி சார், தம்பி சார். அடேன்னு கூப்பிடேன். அடேன்னு ரொம்ப அடக்கமான பிள்ளை, ஆனா கண்ணுக்கு தான் தெரியல. நான் அம்மா கிட்ட கேட்டேன், நாம ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைங்க தானே. நான் அண்ணன், நீ தம்பி. நீ நேரையே வந்திருக்கலாமே, எதுக்கு அப்படி ஆவியெல்லாம் வந்து பயமுறுத்துற? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். என்ன கதற கதற மலையில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டானுங்க பாவி பசங்க. அண்ணே, நிறைவேறாத ஆசையோட செத்தா ஆவியா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பிய. அதான் அலையிற. என்னையும் அப்பாவையும் கொண்டுபிட்டு அந்த பாவி பசங்க எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறாங்க. அவங்களை எல்லாம் தண்டிச்சு நீயும் அம்மாவும் அந்த சொத்தையெல்லாம் அனுபவிக்கணும். ஆமா, அட பாவி பசங்களா, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். தம்பி தம்பி, உன் குரலை மட்டும் நான் கேட்கிறேன். உன்னை பார்க்க முடியாதா? அண்ணே, ஆவி உண்டுன்னு முழு மனசோட நம்பி என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணி கண்ணை திறந்து பாரு. உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரியுவேன். தம்பி, நான் ஆவி உண்டுன்னு நம்புறேன். நீ என் கண்ணுக்கு தெரியணும், நான் உன்னை பார்க்கணும். தம்பி, நீ என் கண்ணுக்கு தெரியணும், நான் உன்னை பார்க்கணும். என்ன மாதிரியா இருக்க? ஆனா கொஞ்சம் அசடு மாதிரி இருக்க. மாதிரி இல்ல, அசல் அதேதான். அப்பாவோட அடிக்கடி சொல்லுவாரு அசடு அசடுன்னு. ஆனா அண்ணே, நீ ஹீரோ மாதிரி. மாதிரி என்ன, ஹீரோவே தான். என்ன எஸ்டேட்டுக்கு அப்ப போலாம்? போலாம் போலாம். ஆனா ஒரு சிக்கல், அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லிதான் சமாளிக்கணும். அம்மா என்ன தனியா போறதுக்கு அனுமதிக்காது. ஆனா அது வரைக்கும் நீ எங்க தங்க போற? நான் எங்க தங்குவேன்? ஏதாவது புளிய மரம் முருங்க மரம், அதான் எனக்கு வசதி. அந்த புளிய மரத்தெல்லாம் தங்கும் போது பேய் பிசாசம் கிட்ட மாட்டிக்காத, ஜாக்கிரதையா இரு. என்ன இப்ப நீதான் ஆட்டம் பேசுற. அண்ணா வரேன்.
அம்மா என்னடா? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஒண்ணும் மறக்கலையா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறவா. வண்டிக்கு டைம் ஆச்சுமா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. என்னடா திடீர்னு 1 மாசத்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்ற? ஏன்? அது டெல்லியில இருந்து இந்த கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல, அங்க இருந்து எனக்கு போன் வந்திருக்கு. ஒரு பெரிய மேட்ச் போல் இருக்கு. அங்க இருந்து அப்படியே உலக டூர் அது இதுன்னு வரலாம். முன்னெச்சரிக்கை அதான் துணி எல்லாம். நீ என்ன திருப்பி திருப்பி இதையே கேட்டுட்டு இருக்க? என்ன வாழ்த்தி அனுப்ப. வழக்கம் போல எல்லா மேட்ச்லயும் உனக்கே வெற்றி கிடைக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னடா அது? எஸ்டேட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இது ஒரு முக்கியமான இடம், அதனாலதான் இங்க கூட்டம் வந்தேன். என்ன முக்கியமான இடம்? பேசாம வா. சும்மா சும்மா பேசக்கூடாது. ரொம்ப வள வளன்னு பேசிட்டே இருக்க. நீ காரியத்தை பார்க்க மாட்டேங்க. இங்க வாரு. என்னடா இவ்வளவு பெரிய பாதாளமா இருக்கு? தைரியசாலி, உனக்கே இவ்வளவு பயமா இருக்குல்ல, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த பாதாளத்தில் தான் என்ன பிடிச்சி தள்ளி விட்டானுங்க அந்த கொலைகார பாவிங்க. அவங்களை எப்படியாவது நீ பழி வாங்கணும். வாங்கலாம் வாங்கலாம் வா. என்னது வழிய கடையில வாங்குற மாதிரி சொல்ற? பழி வாங்கலாம் போதுமா? இங்க ஒரு தேயில ஃபேக்டரி இருக்கு. கொட்ட கொட்டன்னு மிஷின் சத்தம். இதோ மலை மேல. இன்னில இருந்து அந்த தலைவலியை நீ தான் பாத்துக்கணும். அண்ணே அண்ணே, இது அண்ணே செம்பகம். என்னடி மீனாட்சி, சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. சி, து, து, வா, வா. என்னடா அது பைத்தியம் மாதிரி இருக்க? ஐயே, ஏன் இப்படி இருக்க? என்னடா என்ன கேக்குற? ஐயோ பாவம், நீ போய் அவங்க கூட பேசி என்னன்னு கேளுன்னு. சரி, இங்க ஏறு வர. செம்பகம், பேசு போ. அக்கு புக்கு, நீ கல்யாணம் இல்ல, அவனதான் கொன்னுட்டாங்களே. யாரு? நீதான் லிங்கப்பா. டேய் வரடா, உன் குடல உருவி உன்னை என்ன செய்யற பாருடா. அண்ணே அண்ணே, அது பாருண்ணே, அது பாருண்ணே. யாரு? குப்பு குப்பு குப்பு. அது ஏன்டா அப்படி குதிக்கிற? குப்பு குப்பு. குப்பு கல்யாணம் வந்திருக்காண்டா. குப்பு குப்பு குப்பு. ஐயோ குப்பு. அண்ணே நான் கூப்பிட்டா அவனுக்கு கேட்கல, நீ கூப்பிடுண்ணே. குப்பு, என்ன குப்பு பாக்குற? நான் தான் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்தோட அண்ணன் ராமன். அடப்பாவி, மாங்கு மாங்குன்னு பேசுவானே, இப்ப ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறானே. ஏன் ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏன்? யாரு? என் தம்பியா? அட பாவிங்களா, நாக்கு அடிச்சுட்டாங்களா? ஈவிரக்கம் இல்லாத பாவி பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. போல் இருக்க என்ன அதேதான். நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பழிக்கு பழி வாங்குறேன். கை கெட்டினது வாய் கெட்டாது போல இருக்குது. என்னங்க இப்பதான் எல்லாம் சரியா போச்சே. அப்பனும் போயிட்டான், பிள்ளையும் போயிட்டான், அப்புறம் என்ன? அது போதாது, எல்லாருமே போகணுங்கிறீங்களா? நீ தான் ராஜலட்சுமி, இவன் தான் ராமன்றதை எல்லாரும் நம்பி ஆகணும். பேங்க்ல சர்டிபிகேட் கேட்கறான். சின்னதுரையோட கல்யாண சர்டிபிகேட், இவனுடைய பர்த் சர்டிபிகேட் எல்லாம் தயார் பண்ணி ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னையா அது புது தொல்லை? என்ன நீ உன் தொல்லையே எனக்கு பெருசா போச்சு. ஏன்பா மேனேஜர், எல்லாரும் தான் என்ன ராமான்னு நம்பிட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன சந்தேகம்? அதான் இல்லன்னு சொன்னாதான் சந்தேகம். புரியாம பேசுறீங்களே, இது பெரிய வில்லங்க பிடிச்ச விஷயம். உங்ககிட்ட வந்ததே பெரிய வில்லங்கங்க. இப்பதான் நம்ம ஜாகிரதையா செயல்படணும். யாருக்கிட்டயா போய் ஏதாவது உணர வைக்காது. ஒரிஜினல் ராஜலட்சுமியும் ராமனும் தான் என்ன செய்ய போறீங்க? வந்தா மட்டுமே எங்களுக்கு என்னையா தாடிய உருவி உருவி அது சின்னதாகிட போதுப்பா. அப்படி ஒருவேளை அவங்க வந்துட்டா பிளேட்டை அப்படியே திருப்பணும். எப்படியா பிளேட்டை திருப்புவேன்? வர்றவங்களை பொறுத்தமட்டில் சின்னதுரையினுடைய 2வது சம்சாரம் நீதான். 2வது மகன் கல்யாணம் அவன்.
ரெண்டாவது மகனா? இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு தான் நம்புவாங்களா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்ல, உங்களையும் அவங்க பார்த்தது இல்ல. நம்பாம எப்படி? நம்ம கையில தானே இருக்குது. என்னடா சொல்லு. எல்லா வில்லனுங்களும் ஒன்னா இருக்காங்க. அதுவும் அந்த குறுந்தாடி அவன் தான் மேனேஜர். பக்கத்துல நின்னுட்டு ஒருத்தி இருக்காளே, அவதான் நம்ம அம்மா ராஜலட்சுமி நடிக்கிற கழுத. அதுக்கப்புறம் அங்க ஒருத்தனுக்கு தடிய நிக்கிற மாதிரி. எந்த தடியன்? ஆமா இளவி, எல்லாரும் தடிப்பாயிலுக தான். அங்க ஒருத்தன் உயரமா நிக்கிறானே, தேங்காய் தலையன், அவன் தான் நீ. நானா? நீன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க முகர கட்ட. அப்புறம் அங்க பாரு, பயில்வான் மாதிரி ஒருத்தன் நிக்கிறான் பாத்தியா, குண்டா. அங்க பாரு, அவன் தான் என்னி அப்பாவையும் கொன்னவன். பார்த்து வச்சுக்கோ, அவன் தான் லிங்கப்பா. அப்புறம் அங்க பாரு, டிரைவர் கருப்பா, அவன் தான் எங்க டிரைவர், பழைய டிரைவர், பொல்லாதவன். செம்பதுக்கப்பா. அப்புறம் அங்க பாரு, அங்க பாரு, அங்க தூணு மேல சாஞ்சிக்கிட்டு இருக்கானே, போன மாதிரி வயிறு, போண்டா கண்ணு, அவன் தான் சமயக்கார சாமி புள்ள. இப்ப நீதான் ராமேன்னு சொல்லிட்டு உள்ள போனது அவனுக்கு பின்னால மிளகா வச்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, குட்லக்கி பயப்படாதே, நான் இருக்கேன். நீங்க? என் பேரு ராமன். நான் சின்னத்துறையோட மகன். அப்பா இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அவரை நான் பார்த்ததில்ல. அட்லீஸ்ட் அவர் வாழ்ந்த வீடு, இந்த எஸ்டேட், இதையாவது பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இத பத்தி அவர் எங்ககிட்ட ஒண்ணு சொல்லவே இல்லையே. எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. மகனே, தாய், உங்க அம்மா சௌக்கியமா இருக்காங்களாப்பா? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நான் தான்ப்பா உங்க சித்தி. இதோ இவன் தான் உன் தம்பி, பேரு கல்யாணம். அடப்பாவி பசங்களா, ஒரு பையன் வரைக்கும் 9,000 போய் சொல்றாங்க. கொலகார பசங்க. உன்னை பார்த்தா என் தம்பி மாதிரியே தெரியலையே. என்னடா அண்ணன் கிண்டல் பண்ணுதுமா. தம்பி அப்பா மாதிரியே நெடுன்னு வளர்ந்துட்டான்ப்பா. அதுவும் இல்லாம நம்ம அப்பா என் மேல ரொம்ப உசிரியே வச்சிருந்தாரு. ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பாடு போடுவாரு. அதை சாப்பிட்டு ஹை ஜம்பா பண்ணுனா வளர்ந்துட்டேன். நீ கூட குதிக்காதேன்னு சொல்லுவியம்மா. நான் சொன்ன நீ எங்க கேட்டேன்? உங்க அப்பா கிட்ட நானும் எவ்வளவோ கெஞ்சினப்பா. மூத்த பொண்டாட்டியே இப்படி ஒதுக்கியே வச்சிருக்கீங்களே, பேசாம அக்காவையும் பிள்ளையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்க. அவர் கேட்கவே இல்லை. அவர் கூப்பிட்டு இருந்தாலும் நானும் எங்க அம்மாவும் இங்க வந்திருக்க மாட்டேன். அதையும் அவர் என்கிட்ட சொன்னார்ப்பா. வாங்க உள்ள போலாம், எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். போங்கடா பொறுக்கி பசங்களா. நான் தான் என் அண்ணங்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். விவரம் சொல்ற மொகர கட்டைய பாரு. கொலகார தடியா, உன்னை நான் எவ்வளவு கெஞ்சினேன். என்ன கொண்டுபிட்டு இப்ப உனக்கு அத்தகால் வரையா? என் அண்ணன் வந்திருக்கான், இரு உனக்கு வச்சிருக்கேன். அவன்கிட்ட சொல்லி ஒரு 2 காலையும் உடைக்க சொல்றேன்.